ஆண்டவர் நம்முடைய கவனத்தை எப்படி ஈர்க்கிறார்? மோசேயனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர் பயன்படுத்தியது ஒரு முட்செடி. அந்த முட்செடியில தீ எரியுது. ஆனா அந்த முட்செடி வெந்து போகல. அதை பார்க்கிறதுக்கு திரும்பின மோசேயினுடைய கவனத்தை அவர் திருப்புறாரு, ஈர்க்கிறாரு. அதன் மூலமாக அவன்கிட்ட பேசுறாரு. அன்றைக்கு அது போல அந்த சீஷர்கள் அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு காத்து பயங்கரமா அடிக்கும்போது இவர் அலை மேல நடந்து வர்றாரு. இவங்க பார்த்து கத்துறாங்க. நான் தான், பயப்படாதிருங்கன்னு சொல்றாரு. அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டாராம். அவங்களை கவனிக்காத மாதிரி. ஆனா அவர் தன்னை பார்ப்பாங்கன்றதுக்காக அவர் அப்படி போறாரு. எம்மாவு சீஷர்களும் அவர்கள் துயரத்துல இருக்கும்போது ஒரு மனசுல அவ்வளவு பாரத்தோட இயேசுவானவர் இல்லைன்ற அந்த ஒரு துக்கமான நிலையில போயிட்டு இருக்கும்போது அவர்களோட நடந்து வந்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தி அவருடைய கவனத்தை ஈர்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய அனுதின அலுவல்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு நம்மை மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அல்ல ஒரு துயரமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் நடுவில் அந்த சூழ்நிலையில தேவன் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறார். அவரை பார்க்கும்படி அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கவனத்தை ஆண்டவர் மேல திருப்புவோமா? அந்த பிரச்சனைகளில விடுதலையை கொடுக்க உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுக்கு மேலான ஒரு பணியை வச்சிருக்கிறார்ன்றதை மறந்து போயிடாதீங்க.